அன்பா, தமிழ்நாடு முதலமைச்சரான நம்ம தளபதி விஜய் சாரோட குடும்பத்துக்குள்ள பல மாசமா ஏகப்பட்ட சர்ச்சைகளும் வதந்திகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா 2026 தேர்தலுக்கு முன்னாடி அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சது. அது மட்டும் இல்லாம விஜய் சார் சிஎம்ஆ பதவி ஏற்கிற அந்த வரலாற்று சிறப்புமிக்க விழாவுக்கு அவரோட மனைவி சங்கீதா, மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாஷான்னு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட வரல. ஆனா நடிகை த்ரிஷா கலந்துகிட்டாங்கன்னு சோசியல் மீடியா முழுக்க இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் விஜய் சாரோட மகனும் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் அவரோட குடும்பம், அம்மா சங்கீதா மற்றும் அப்பா விஜய் பத்தி முதல் முறையா ஒரு அதிரடி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. குடும்பத்துக்குள்ள என்னதான் நடக்குது, ஜேசன் சஞ்சய் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க நேரடியா மேட்டருக்குள்ள போவோம். நம்ம ஜேசன் சஞ்சய் இப்போ லைக்கா தயாரிப்புல சிக்மா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தை இயக்கி அதோட ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. படத்தோட விளம்பரத்துக்காக அவர் கொடுத்த இன்டர்வியூல அவரோட சினிமா பயணம் பத்தி ரொம்பவே வெளிப்படையா பல விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. அவர் முதலா சொன்ன விஷயம், நான் சினிமாவுக்குள்ள வரதுக்கு மிக முக்கியமான காரணமே என்னோட அப்பா விஜய், அம்மா சங்கீதா, என்னோட தங்கை திவ்யா சாஷா மற்றும் என் நண்பர்கள் தான். இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க என் மேல வச்ச நம்பிக்கை தான் எனக்குள்ள மிகப்பெரிய எனர்ஜியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்ல, குடும்பம் மொத்தமா பிரிஞ்சு கிடக்குதுன்னு ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருந்த வதந்திகளுக்கு அம்மாவோடவும் அப்பாவோடவும் பேசிக்கிட்டு தான் நான் சினிமாக்குள்ளேயே வந்தேன்னு ஜேசன் சஞ்சய் சொன்ன ஒற்றை வார்த்தை இப்போ எல்லா வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஜேசன் சஞ்சய் தான் எப்படி ஒரு இயக்குனரா மாறினாருன்னு ரொம்ப சுவாரஸ்யமா விளக்கி இருக்காரு. நான் ஒரு சினிமா குடும்பத்துல இருந்து வந்ததுனால சின்ன வயசுல இருந்தே நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் பிரீமியர் ஷோக்களுக்கும் போயிருக்கேன். எனக்கு படம் பாக்குறது தான் பெரிய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்றாரு. படம் பார்க்கும்போது வெறும் கதையை மட்டும் பார்க்காம கேமரா கோணங்கள், கதை எப்படி நகருதுன்னு நுணுக்கமா கவனிப்பாராம். அப்படி கவனிச்ச கதைகளை தன்னோட நண்பர்கள் கிட்ட அப்படியே சுவாரஸ்யமா சொல்றதுதான் அவரோட முதல் ஸ்டோரி டெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். கனடால படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 120 பக்கங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி இருக்காரு. ஆனா அப்போ அதை பெரிய படமா எடுக்க அனுபவம் இல்லாததால 20 நிமிஷம் கொண்ட ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்தாராம். இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சஞ்சீவ் அங்கிள் மூலமா லைக்கா புரொடக்ஷன்ஸை அணுகி கதையை சொல்லியிருக்காரு. கதை ரொம்ப பிடிச்சு போகவே லைக்கா சுபாஸ்கரன் அவர்கள் ஓகே சொல்லி அப்படி உருவானதுதான் இந்த சிக்மா திரைப்படம். இந்த படத்தை தமிழ் மற்றும் தெலுங்குல எடுக்க முடிவு செஞ்சப்போ அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருந்தது நடிகர் சந்தீப் கிஷன் தானாம். அவருக்கும் கதை ரொம்ப பிடிச்சு போகவே உடனே ஓகே சொல்லிட்டாரா. இன்டர்வியூல இன்னொரு அதிர்ச்சியான மற்றும் சுவாரஸ்யமான விஷயத்தையும் ஜேசன் சஞ்சய் சொல்லியிருக்காரு. பிரபல இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் சார் ஜேசன் சஞ்சயை வச்சு ஒரு பெரிய படம் எடுக்கணும், அவரை ஹீரோவா நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டாராம். ஆனா ஜேசன் சஞ்சயோ எனக்கு இப்போதைக்கு நடிக்கிற அளவுக்கு அனுபவம் இல்ல, அதனால வேற யாரையாவது வச்சு பண்ணுங்கன்னு ரொம்பவே முதிர்ச்சியா மறுத்துட்டாராம். ஆனா அல்போன்ஸ் புத்திரன் சார் தன்னை நடிக்க வைக்க நினைச்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காரு ஜேசன் சஞ்சய். ஸ்பாட்ல நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுக்கும் போது நமக்குள்ளேயும் ஒரு நடிகர் வெளியே வருவான், சோ நடிக்கிறத பத்தி எல்லாம் சிக்மா படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமா சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் சாருக்கும் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் நடுவுல பெரிய விரிசல் விழுந்துருச்சு, குடும்பமே ரெண்டா பிரிஞ்சிருச்சுன்னு பல ஊடகங்கள் தொடர்ந்து வதந்திகளை பரப்பிட்டு வந்த இந்த சூழ்நிலையில ஜேசன் சஞ்சய் அவரோட அப்பா, அம்மா மற்றும் தங்கை பற்றி பேசின இந்த பேட்டி தளபதி ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அப்பாவோட ஜனநாயகன் திரைப்படமும் மகனோட சிக்மா திரைப்படமும் அடுத்தடுத்து திரைக்கு வரப்போகும் இந்த நேரத்துல ஜேசன் சஞ்சயோட இந்த பேட்டி படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி இருக்கு. ஜேசன் சஞ்சயோட இந்த அதிரடி பேட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.